வணக்கம். Trigonometric table நமக்கு 6 முக்கியமான trigonometric function இருக்கு. Sine, Cos, Tan, secant, cosecant, cot இப்படி 6 முக்கியமான functions இருக்கு. இதில் 3 பேசிக் ஃபங்க்ஷனான Sine, Cos, Tan இதனோட ரேஷியோஸ் எதை எடுத்தாலும் எந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்காக இருந்தாலும் சேமாக தான் இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட லென்த் 3 சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட சைட்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நமக்கு கிடைக்க போகிற ரேஷியோஸ் என்னவோ சேமாக தான் இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரேஷியோஸ்லாம் எப்படி காமனாக வருதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்னென்னு பார்த்துருவோம். ட்ரையாங்கிள் அப்படின்னாலே நமக்கு 3 சைட்ஸ் இருக்கும். இதில் ஹரிசாண்டலாக ஒரு சைடு இருக்குது, இதனோட லென்த் பாருங்கள் 17.32. அதே மாதிரி வெர்டிக்கலாக ஒரு சைடு இருக்குது, அதனோட லென்த் 10 சென்டிமீட்டர். இந்த 2 ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லென்த்தும் 90 டிகிரியில் மீட் பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற ட்ரையாங்கிள் எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 30 டிகிரி இன்க்ளினேஷனோட ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ இந்த 30 டிகிரி அக்யூட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற லென்த் பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர். அதனால் இதுக்கு ஆப்போசிட் அப்படின்ட்டு நேமிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த 30 டிகிரி ஆங்கிளுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிற இந்த லென்த் அட்ஜசன்ட் சைடு. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் கனெக்ட் பண்ணுற இந்த லென்த்துக்கு பேர் ஹைபாட்னியூஸ். இதனோட லென்த் 20 சென்டிமீட்டர். நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், sin theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். இப்போது ஆப்போசிட்டோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹைபாட்னியூஸோட வேல்யூ 20 சென்டிமீட்டர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 0.5 ஆர் 1/2 கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோஸ் irrespective ஆஃப் எனி லென்த் சேமாக தான் வரும். இதே வேல்யூ அடுத்த ட்ரையாங்கிள்லேயும் வரும். அதுக்கு முன்னால் cos 30 டிகிரி அதுக்கு என்ன வேல்யூ வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். cos theta ஈக்குவல் டு adjacent side by hypotenuse. ஸோ adjacent side 17.32 divided by 20 ஹைபாட்னியூஸோட வேல்யூ. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கான வேல்யூ 0.866ன்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ தான் எல்லா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்க்குமே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அடுத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் சைடோட லென்த் பாருங்கள். அதே 30 டிகிரி ஆப்போசிட் சைடோட லென்த் 15 சென்டிமீட்டர், அட்ஜசன்ட் சைடோட லென்த் 25.98. அதே மாதிரி ஹைபாட்னியூஸோட லென்த் 30. ஸோ இதுக்கும் sin 30 டிகிரி போட்டிங்கன்னா உங்களுக்கான வேல்யூ 0.5 தான் கிடைக்கும். cos 30 டிகிரி போட்டிங்கன்னா இதனோட வேல்யூ 0.866 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் பாருங்கள், 25 சென்டிமீட்டர் இதனோட ஆப்போசிட் சைடு லென்த் கொடுத்துருக்கோம். இதே தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரிக்கு 25 சென்டிமீட்டர், அதே மாதிரி 43.3 சென்டிமீட்டர், ஹைபாட்னியூஸோட லென்த் 50. இதுக்கும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா sin 30 டிகிரி ஈக்குவல் டு 0.5ன்னு வரும். அதே மாதிரி cos 30 டிகிரி ஈக்குவல் டு 0.866ன்னு வேல்யூ வரும். இதனால தான் இந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளோட வேல்யூ நமக்கு எந்த ஒரு ரேஷியோஸ் எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான ரேஷியோஸ் காமனாக வரும். நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சம் நான் தரேன், இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட அக்யூட் ஆங்கிள் 60 டிகிரி, ஆப்போசிட் சைடோட லென்த் 12.5 சென்டிமீட்டர். அதே மாதிரி அட்ஜசன்ட் சைடோட லென்த் 7.217 சென்டிமீட்டர், ஹைபாட்னியூஸோட லென்த் 14.434 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு நீங்கள் சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் எடுத்து பாருங்கள். எப்பயுமே இந்த ரேஷியோஸில் தான் உங்களுக்கு வேல்யூ வரும். tan தீட்டாவோட வேல்யூ என்னன்ட்டு நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். tan தீட்டா ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இந்த வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளில் இருக்கிற இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த டேன்னா என்ன, சைன்னா என்ன, காஸ்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் தந்திருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.